அப்படி இல்லை. அவன் கடைக்கு போனோன்னா போடுறான். தலைவர் தலை படம் இருந்தா சூப்பரா இருக்குதான். அவன் 1000 பேர் 1,00,000 பேர் டக்கு டக்கு டக்குன்னு அப்படி போகுது. ஆட்டோமேட்டிக் தேட்டர் வராங்க ஜனங்க. அதனால நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகருக்கு ஒரு ஸ்டாண்டர்டான வாழ்க்கை எந்த நடிகர் கிடையாது. இந்த டயர் 2, 3 ஆரம்பிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 1, 2, 3 பேருக்கு வேணா ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. அதனால ஓப்பனிங்கிறதுல நீ கிடையவே கிடையாது சார். படம் நல்லா இருந்ததுதான். படம் நல்லா ஓப்பனிங் அந்த 2, 3 பேர் படம் ஓப்பனிங் இருக்கு. படம் நல்லா இல்ல ரெண்டாவது ஷோ அது காலியாகும். அதனால படம் நல்லா இருக்கணும் யாரா இருந்தாலும். மிகப்பெரிய படங்கள் அப்படின்னு சினிமா இண்டஸ்ட்ரியில் எதிர்பார்க்கப்பட்ட டக்லைஃப் போன்ற படங்களின் தோல்வி எந்த அளவுக்கு சினிமா உலகத்தை பாதிக்குது. இதெல்லாம் இப்ப படம் எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு பாதிச்சு. பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு தயாரிப்பாகவே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கெப்பாசிட்டி இல்லை. அந்த ப்ரொடக்ஷன் இது பண்ணுறது ஏன்னா அடிபட்டு அகல பாதாளம் தான். இந்த ஃபைனான்ஸ் அவங்க நம்பி இந்த ஒரு பெரிய படத்தை எடுத்து ஒரு தயாரிப்பாளர் அடிபட்டாருன்னா ஆளே காணாம போயிருவீங்க. அதான் இன்னைக்கு இருக்கிற காரணம் தப்புனா மரணம் தான். அதான் அன்னைக்கு அப்படி இல்லை. கீழே விழுந்தா கூட கை கால உடஞ்சவங்க நின்று போயிடும். இப்போ அப்படி இல்லை. மொத்தமா ஆளு காலி. அதுக்கப்புறம் எதிர்க்க முடியாது. மிகப்பெரிய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா தயாரிப்பாளரும் நினைக்கிறது என்னன்னா அந்த நட்சத்திரம் நிச்சயமா படத்தை காப்பாற்றிடுவார். உதாரணத்துக்கு கூலி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு அதோட எதிர்பார்க்க விமர்சனம் இருக்கு. ஆனா வசூல் சரியா இருக்கு. மக்களுக்கு பிடிச்சிருந்த அந்த படம் விமர்சனத்தை பத்தி கவலையே வருது. அவங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா விமர்சனங்கிறது தொழில பண்ணப்போ நான் என் கேட்கல ஏசி நல்லா இருக்கணும், பாத்ரூம் நல்லா கிளீன் பண்ணி வைக்கணும், ஸ்டாஃப்ஸ் நல்லா இருக்கணும், இப்படின்னு நான் என் வசூலுக்கு என்னென்ன பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கேன். விமர்சனம் எப்படி பாக்குறாங்க நமக்கு வியூவர்ஸ் வரணும். அதுக்கு என்ன மாதிரி விமர்சனம் பண்ணணும்? அந்த படத்தை பத்தி அவங்க விமர்சனம் கிடையாது. எனக்கு வியூவர்ஸ் ஜாஸ்தி ஆகணும். அப்போ நான் அந்த படம் குப்பை அப்படின்னு சொன்னாதான் பாக்குறேன் அப்படின்னு இந்த விமர்சனம் அந்த மாதிரி எழுதி போயிட்டாங்க. ஆனா இவங்க பத்தி அவன் கவலையே வரல. இந்த படம் அது இன்னைக்கு கூட சொல்லி இந்த படம் எவ்வளவு மோசமான டாக் வந்திருக்கு எல்லாருக்குமே தெரியும். சும்மா எல்லா இருக்கிறது கண்டபடி பேசினாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் போட்டு மிகப்பெரிய வசூல் சாதாரண வசூலாம் கிடையாது. அதனால அதை திங்கக்கிழமை அந்த படம் சஸ்பெண்ட் ஆயிருக்கு. படம் சுமாரான படமா இருந்திருந்தால் நிச்சயமாக திங்கக்கிழமை அகலபராக கிடக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால படங்கள் நல்லா இருந்ததுன்னா ஜனங்க யாருடைய மனசுக்கு பத்தி கவலைப்படுறது கிடையாது.